ஜெய் ஹிந்த், சேயோன் டிஃபென்ஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர் வாயு நான் காம்பேட் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து அக்னிபாத் ஸ்கீமில் வந்து எடுக்கலாங்க. அக்னிவீர் வாயு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேட் இல்லாமல் நார்மலாக நம்ம ட்ரேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒர்க் சொல்லோம்ல, சிவிலியன் ஒர்க் மாதிரி தான் இருக்கும் இந்த ஒர்க் மேக்ஸிமம். ஸோ அதை பற்றின முழு விளக்கத்தை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அக்னிவீர் வாயு நான் காம்பேட். ஓகேங்களா? ஸோ இந்த அக்னிவீர் வாயு நான் காம்பேட் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று தான். இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இது நம்ம அக்னிபாத் வாயு CDAC.inல ஆன்லைனில் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் கிடைக்கிது. அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரி 2025 அதான் லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜூலை 2004லேருந்து 3 ஜனவரி 2008 இந்த இடைப்பட்ட தேதி, இந்த தேதியாகவும் நீங்கள் பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் அதிகபட்சமாக 21 இயர்ஸ் தான். ஆஸ் பர் அக்னிவீரில் என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி சேம் ஏஜ் லிமிட் தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மிலிட்ரி ஸ்டேட்டஸ் ஒன்லி அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் பண்ணியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆர் அதுக்கு ஈக்குவலண்டான நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மேண்டிட்டரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்னிவீர் வாயுலையும் அஸ்பர் ஆர்மி ரூல்ஸ் என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்டோ அதே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 152 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ரேஞ்ச் மினிமம் 5 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் ப்ரொபோர்ஷனேட் டு ஹைட் அண்ட் ஏஜ். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, உங்கள் ஏஜுக்கு ஏற்ற ஹைட் வெயிட் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ விஷனும் அதே மாதிரி தான். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு விஷன் இருக்கும். ஹியரிங் அதே மாதிரியே தான். உங்களுக்கு ஆர்மியில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஹியரிங், டென்டல் பாயிண்ட்ஸ், ஜென்ரல் ஹெல்த் செக்கப் எல்லாமே உங்களுக்கு ஆர்மியில் எந்த மாதிரி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஏர்ஃபோர்ஸ்லையும் இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? தென் பாடி டேட்டோ இருக்கக்கூடாது கம்பல்சரி. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சைட்லேருந்து யார் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஜாப் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம். ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்கீம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கிச்சன் மேனேஜ்மெண்ட்டு, குக்கிங்கு, அது சம்மந்தப்பட்டது, ஸ்டோரேஜு, ஃபுட்டு ஐட்டம் ஸ்டோரேஜ் பண்ணுறது, ஹேண்டிலிங் ஆஃப் அந்த அந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது, ரெஃப்ரிஜரேட்டர் என்னென்ன பண்ணுறது, அந்த மாதிரியான உங்களுக்கு கிச்சன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, வாட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, அந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும். தென் ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டாஸ்க்கும் மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீனிங் ஒர்க்கு, ஃப்ளோர் க்ளீனிங்கு, எல்லாமே ரூம்ஸ் க்ளீனிங்கு, பாத்ரூம் க்ளீனிங்கு, தென் வந்து விளக்கமாத்த வச்சு கூட்டுறது, அதாவது ஸ்வீப்பிங் பண்ணுறது, தென் கிளாத் வாஷ் பண்ணுறது, பாலிஷ் போடுறது, கிரவுண்ட் லெவலிங், அதாவது கார்டனில் வந்து ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி மேக்ஸிமம் ஹவுஸ் கீப்பிங்கில் என்னென்ன ஒர்க் வருதோ எல்லா ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். தென் இதில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹேர் கட்டிங்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒர்க்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. ஷேவிங், ஹெட் மசாஜ், அயனிங், கிளாத் ஸ்டிச்சிங், லெதர் ஐட்டம்ஸ், சோல் மேக்கிங், ரிப்பேர் ஆஃப் லெதர் ஐட்டம்ஸ், ஸோ ஷூ பாலிஷிங், கட்டிங், ஸ்டிச்சிங், அல்டர்னேஷன், இந்த மாதிரி மேக்ஸிமம் ஹவுஸ் கீப்பிங்கில் எல்லா ஒர்க்குமே வந்துடும். நீங்கள் மல்டி பர்பஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ப்ரொசீஜர் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளேஸு, போஸ்டல் அட்ரஸ்ஸு, ட்ராப் பாக்ஸ் லொக்கேஷனு, வேக்கன்சி இன் ஸ்ட்ரீம். இப்போ ஒரு லொக்கேஷன்லேயும் ஒரு வேக்கன்சி ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. இப்போ பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெங்களூர் கர்நாடகாவில் ஹவுஸ் கீப்பிங் வந்து வேக்கன்சி இன் ஸ்ட்ரீம், அந்த ஸ்ட்ரீமில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு இடத்துலையும் வந்து அவங்க வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹவுஸ் கீப்பிங், நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சியில் இருக்குது. தென் அதுக்கப்புறமேலு நமக்கு பக்கத்தில் எது இருக்குது, தமிழ்நாடு பக்கத்தில் எது இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ண நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர், தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. தென் சூலூர். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் கமாண்டர், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தஞ்சாவூர், புதுக்கோட்டை ரோடு, தஞ்சாவூர்
தஞ்சாவூர், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, பின் நம்பர் 613005. மெயின் கேட், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், தஞ்சாவூர் புதுக்கோட்டை ரோடு, தஞ்சாவூர் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ட்ராப் லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரி தெளிவா குடுத்துருக்காங்க. அதேமாரி சூலூர் பார்த்தீங்கன்னா, ஏர் ஆஃபீசர் கமாண்டிங் 43 விங், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சூலூர். ஆ போஸ்ட் குடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் குடுத்துருக்காங்க. தென் அதே மாரி ட்ராப் லொகேஷன் அட்ரஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. தென் நீங்க வந்து பண்றது எல்லாமே ஆஃப்லைன் தான். ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷனும் நம்மகிட்ட ஆன்லைன்லேயே அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து கிடைக்கல அப்புட்ன்னா, நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா என்னோட கான்டாக்ட் நம்பர்ல வந்து நீங்க வந்து மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் அத வந்து கண்டிப்பா சென்ட் பண்றேன். ஸோ இதுக்கான ஆ எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் டெஸ்ட் அதெல்லாம் எவ்வளோ இருக்கும்? எந்த மாரி இருக்கும்? அப்படின்றதையும் நம்ம இப்ப இதில பார்த்துருவோம். ஓகேங்களா? நீங்க வந்து கண்டிப்பா வந்து 10த் கண்டிப்பா கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். 10த் கம்பல்சரி நீங்க பாஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேலு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க வச்சுக்கலாம். தென் கண்டிப்பா ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து இருக்கணும். யா இன்டர்நெட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட் வந்து நாட் அக்செப்டபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரிஜினல் மார்க் சர்டிஃபிகேட் தான் கண்டிப்பா வச்சிருக்கணும். தென் வந்து ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்புட்ன்னா, ரொம்பவே ஈஸி தான் உங்களுக்கு. ஜெனரல் இங்கிலீஷ்ல 10 கொஸ்டினும், ஜெனரல் நாலேட்ஜ்ல 10 கொஸ்டினும், டோட்டலா 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு 20 மார்க்கு. ஸோ, அதுலேருந்து தான் உங்கள செலக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இதில ஆல்ரெடி உங்களுக்கு அக்னிவீர் நார்ம்ஸ் படி எவ்வளோ, என்ன சேலரி எல்லாமே வந்து அ அவங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்களோ, சேம் அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கும். இதில செலக்ஷன் ஆகுறவங்களுக்கும் அதே மாரியான செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் உங்களுக்கும் வந்து அந்த இதில அமௌண்ட்டு, உங்களுக்கு குடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க. ஓகே தென். நீங்க ஒன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, 1.6 கிலோமீட்டர் ரன் கம்பல்சரி. ஓகேங்களா? 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து இருக்கும். அந்த ரன்னிங் பார்த்தீங்கன்னா, 6 மினிட் 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த டைம்க்குள்ள நீங்க 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்க ஓடி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 10 புஷ் அப்ஸ் 1 மினிட்ல எடுக்கணும். 10 சிட் அப்ஸ் 1 மினிட்ல எடுக்கணும். 20 ஸ்குவாட் அப்ஸ் 1 மினிட்ல இருக்கும். ஓகேங்களா? நீங்க 10 புஷ் அப்ஸ் முடிச்சீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் குடுப்பாங்க. தென் 10 சிட் அப்ஸ் எடுத்தீங்கன்னா, 2 மினிட்ஸ் பிரேக் குடுப்பாங்க. தென் 20 ஸ்குவாட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த இதோட முடிஞ்சிரும் ஸ்குவாட் அப்போட. ஸோ இதான் பேசிக் பிசிக்கலா அவங்க வச்சிருக்காங்க. இந்த பிசிக்கல வந்து ஈஸியா நீங்க பாஸ் பண்ணலாம். தென் நீங்க வந்து குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். ஸோ அதிலயும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா, கம்பல்சரி உங்களுக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி, ஹவுஸ் கீப்பிங்கும் சரி, ஸோ பர்சனல் ஹைஜீன் டெமான்ஸ்ட்ரேட் பண்றது, காமன் உங்க குக்கிங் நாலேட்ஜ் எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டாலிட்டில வந்து உங்க குக்கிங் நாலேட்ஜ் எந்த மாரி இருக்கு? காய்கறி நல்லா கட் பண்றீங்களா? இந்த மாரி. எப்படி ஒரு ஃபிஷ் வந்து நல்லா நீட்டா சுத்தம் பண்றீங்களா? மீட்ட வந்து கரெக்ட்டா கிளீன் பண்றீங்களா? இந்த மாரியான கிச்சன் எக்யூப்மென்ட்ஸ், டிஷ்ஷஸ்லாம் எப்படி வாஷ் பண்றீங்க? இந்த மாரியான ஒரு சில டெஸ்ட் இருக்கும். ஹவுஸ் கீப்பிங்லயும் அதே மாரி தான். ஃப்ளோர் ஸ்வைப் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது. ஸோ இந்த மாரி எல்லாத்தையும் கண்டிப்பா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்றீங்க அப்புட்ன்னா, ஈவன் தோ ஹேர் கட்டிங் கூட உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுச்சு, ஹேர் ட்ரெஸ்ஸிங் தெரிஞ்சுச்சு அப்புட்ன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து இதில வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ 20 கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதேமாரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அஸ் பெர் ஆர்மி நார்ம்ஸ் படி தான் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நடக்கும். மேலும் உங்களுக்கு வேற எந்த டவுட்டா இருந்தாலும், நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் எதுவும் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வேணும் அப்புட்னாலும், எங்க வாட்ஸ்அப் நம்பர நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.